Sembaruti, co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. இது பாரு, 100 கோடி லாஸ்ல எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. ஆனா ஒன்னால என்னோட கம்பெனிக்கு கெட்ட பேர். ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்பிக்கை போச்சுன்னா ஒரு பிசினஸ் எப்படி ரன் பண்ண முடியும்? என் கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருக்க உனக்கு தகுதி இல்ல. நீ எல்லாம் சமைக்கதான் லாய்க்கு. ஆதி, இனிமே நம்ம கம்பெனிக்கு பார்வதி பிராண்ட் அம்பாசிடரா இருக்க வேண்டாம். பார்வதி கிட்ட பிராண்ட் அம்பாசிடர் பதவியை ராஜினாமா பண்றேன்னு எல்லா ஃபார்ம்ஸ்லயும் கையெழுத்த இப்பவே வாங்கு. இமீடியட்டா ஒரு புது பிராண்ட் அம்பாசிடரையும் அப்பாயிண்ட் பண்ணுவோம். அத்தை, யூ டோன்ட் வரி. நல்ல இங்கிலீஷ் நாலேஜ், குட் லுக்கிங், மாடர்னா நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. சர்ச் பண்ணா கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பொண்ணுங்க கிடைப்பாங்க. இது அத்தனையும் உன்கிட்ட இருக்கு நந்தினி. அப்புறம் எதுக்காக நான் வெளியில தேடணும்? பார்வதிய ட்ரெயின் பண்ணது கூட நீதானே. பேசாம நீயே பிராண்ட் அம்பாசிடரா இருந்துரு. அத்தை, நானா? எஸ், நீதான். நான் டிசைட் பண்ணியாச்சு. இன்னையில இருந்து நீதான் ஹெர்பல் பியூட்டி ப்ராடக்ட்ஸோட பிராண்ட் அம்பாசிடர். உங்களுக்காக நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் அத்தை. ஆதி, நந்தினிய ஹெர்பல் பியூட்டி ப்ராடக்ட்ஸோட பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணணும். அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு கையெழுத்து வாங்க. சரிமா, வந்துடுறேன். பார்வதிய ஃபைல்ல கையெழுத்து போட சொல்லு. இந்த இடத்துல சைன் பண்ணு. தமிழ்ல கையெழுத்து போடலாமா பெரியயா? பண்ணலாம். எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. Congratulations. தேங்க்யூ அத்தை. All the very best to you. தேங்க்யூ அத்தை. Adi, ஓகே. do your formalities. கைய கூட சூப்பர் கலக்கிட்ட நந்தினி. தேங்க்ஸ் ஆண்டி. நந்தினி, இந்த பதவி அவகிட்ட இருந்து பிடுங்கின மாதிரியே கூடிய சீக்கிரம் சமையல்காரி பதவியும் அவகிட்ட இருந்து பிடுங்கி இந்த வீட்டை விட்டே அவளை துரத்தணும். கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும் ஆண்டி, கவலைப்படாதீங்க. இந்த நந்தினி நினைச்சத சாதிக்காம விட மாட்டா. சூப்பர். அக்கா,
என்ன அழுதுட்டு இருந்தியா? இல்லையே, நான் எதுக்குடா அழணும்? பொய் சொல்லாதக்கா, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ நல்லா அழுதுட்டு இருந்தன்னு. அம்மா, எதுக்காகக்கா நீ அழுத? அம்மா உன்னை பிராண்ட் அம்பாசிடர் பதவியில இருந்து தூக்கிட்டாங்கண்ணா. சச்ச, அதுக்கெல்லாம் அழலடா. அந்த பதவிக்கெல்லாம் நான் சரிப்பட்டே வரமாட்டேன். எனக்கு சமையல் மட்டுமே போதும். அப்புறம் எதுக்காகக்கா அழுத? அதுக்கான காரணத்தையாச்சும் சொல்ல. என்னால பெரியயாக்கு 100 கோடி ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சுடா கணேசா. அது நினைக்கும் போது மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அம்மாவும் பெரியாவும் உன்னை திட்டாங்களாக்கா? பெரியய்யா ஒரு வார்த்தை கூட பேசலடா. அம்மா கூட பணம் நஷ்டம் ஆயிடுச்சுன்னு என்ன திட்டல. ஏன் இங்கிலீஷ் பேச வரல? சொல்லி கொடுத்தத ஞாபகம் வச்சுக்கிட்டு பேச முடியாதா? நீ சமைக்கிறதுக்கு மட்டும்தான் லாய்க்குன்னு சொல்லி திட்டாங்க. அம்மா உன்னை திட்டலத தப்பே இல்லக்கா. டெமோ கல்யாணத்தனைக்கு தங்கிலீஷ்ல எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி பேசணும்ல, அதே மாதிரி இப்பவும் எழுதி வச்சு பேசிருக்கலாம்லக்கா. நான் ஒன்னும் அன்னைக்கு மனப்பாடம் பண்ணி பேசலடா. மனப்பாடம் செஞ்சு பேசலையா? அப்புறம் எப்படிக்கா பேசுன? அன்னைக்கும் அப்படிதான். மனப்பாடம் செஞ்சு வச்சிருந்ததெல்லாம் மைக்கு முன்னாடி வந்து நின்னதும் சுத்தமா மறந்து போச்சு. ஃபாரின்காரங்க எல்லாம் பாராட்டுற அளவுக்கு சூப்பரா பேசுனியேக்கா, அது எப்படி? மனப்பாடம் செஞ்சது மறந்து போச்சே தவிர எப்படி பேசணும்னு பெரியய்யா சொல்லி கொடுத்தது அப்படியே மனசுல இருந்துச்சு. கண்ணை மூடி ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்ததும் பெரியய்யா என் கண்ணு முன்னாடி வந்து நின்னு பேசினாருடா. நான் அப்படியே காதல வாங்கி மடமடன் பேசிட்டேன். அதே மாதிரி இப்ப நந்தினி அம்மா உனக்கு சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதையும் கண்ணை மூடி நினைச்சு பார்த்து பேசிருக்கலாம்லக்கா. நானும் அது மாதிரி கொண்டு வந்து பேசிடலான்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேன்டா கணேசா. ஆனா பெரியய்யா வந்த மாதிரி நந்தினி அம்மா என் கண்ணு முன்னாடி வரவே இல்ல. நான் என்ன பண்றது? என்னடா யோசிக்கிற? இப்ப எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? அன்னைக்கு பெரியயா சொல்லி கொடுத்தது நீ கண்ணை மூடி யோசிச்சதும் உன் கண்ணு முன்னாடி வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் உன் மனசுல பெரியயா இருக்காருன்னு அர்த்தம். எனக்கு நந்தினி அம்மா சொல்லி கொடுத்தது உன் கண்ணு முன்னாடி வரலனா உன் மனசுல அவங்க இல்லன்னு தானே அர்த்தம். ஏன் நந்தினி அம்மா என் மனசுலதான் இருக்காங்க. நான் என்ன அவங்கள வெறுக்கவா செய்யறேன்? நந்தினி அம்மா உன் மனசுல இருக்கலாம், ஆனா பெரிய அளவுக்கு ஆழமா இல்லையே. கணேசா, இப்படிலாம் நீ பேசாத. அதுக்கப்புறம் எனக்கு கோவம் வரும், நான் அடிச்சிருவேன். நான் இருக்கிறது தானே சொல்றேன், இல்லாததையா சொல்றேன்? உன் மனசுல பெரிய இருக்காரா இல்லையா அத மட்டும் சொல்லு. கணேசா, இப்படிலாம் பேசவே கூடாது. இதெல்லாம் ரொம்ப தப்பு. உண்மைய பேசுறது தப்பாக்கா? ஆனா ஒண்ணு, உண்மைய ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாதுக்கா. என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்தே தீரும். என்னடா உண்மை? உண்மை நான் சொல்றேன் உண்மைதான். கணேசா, உள்ள வரலாமா அத்தை? வா நந்தினி. வா நந்தினி. ஏன் டல்லா இருக்க? என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? தாராளமா கேக்கலாம், கேளு. ஆ, என் கண்ணு அழகா இல்லையா அத்தை? நீ அழகா இருக்க, உன் கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. எதுக்காக இப்ப திடீர்னு இத கேக்குற? சொல்றேன் அத்தை. என்னாச்சு நந்தினி? எதுக்கு தயக்கம்? எதுவா இருந்தாலும் தாராளமா சொல்லு. அத்தை, உண்மையாவே என் கண்ணு அழகா இருக்கா? இல்ல
நான் வருத்தப்படக்கூடாதுன்னு அப்படி சொல்றீங்களா? சச்ச, உண்மையாவே உன் கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. என்ன விஷயம் முதல்ல அத சொல்லு. நான் இப்படி கேக்குறேனேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. சொல்லு. நான் பிராண்ட் அம்பாசிடரா இருக்கும்போது கம்பெனி லோகோ டிசைன்ல என் கண்ணு இருந்ததானே எனக்கு பெருமையா இருக்கும். வேற யாரோ ஒருத்தரோட கண்ண லோகோ டிசைன்லயும் பிராண்ட் அம்பாசிடரா நானும் இருந்தா அது எப்படி நல்லா இருக்கும்? ரெண்டும் ஒன்னா இருந்தா நல்லா இருக்குமேன்னு என் மனசுல பட்டதை நான் சொன்னேன். தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க அத்தை. நீ கேட்டதுல எந்த தப்பும் இல்ல நந்தினி. ஆதிக்கிட்ட சொல்லி லோகோ டிசைன்ல உன் கண்ணியே வைக்க நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப சந்தோஷம் அத்தை. சரி வா போலாம். பெரியய்யா, குட் மார்னிங் சார். மார்னிங் ரகு. ரகு எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உமா வரலையா? ஆபீஸ் வேலையா நான் வந்ததுனால கூட்டிட்டு வரல மேடம். ம். குட் மார்னிங் மேடம். ஆதி, அம்மா. நம்ம ஹெர்பல் பியூட்டி சார் நீங்க தப்பா நினைக்க கூடாது. கம்பெனியோட பப்ளிசிட்டி டிசைனரா நான் ஒன்னு சொல்லலாமா? பிராண்ட் அம்பாசிடர்ல இருந்து பார்வதியை நீக்கினது, இப்போ லோகோ டிசைன்ல இருக்க கண்ணை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நந்தினி மேடமோட கண்ணை வைக்கிறது, இதுல எதுலயுமே எனக்கு உடன்பாடு இல்ல. ப்ராடக்ட் மக்கள் மத்தியில இவ்வளவு குயிக்கா ரீச் ஆனதுக்கு காரணம் பார்வதி தான். ரகு, நீ இங்க வந்திருக்கிறது போட்டோ கிளிக் பண்றதுக்கு. அந்த வேலையை மட்டும் பாத்துட்டு கிளம்பலாம்ல. தேவையில்லாம எதையோ பேசி நீ ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் உமாவோட வாழ்க்கையை நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டியதா இருக்கும். தப்பா நினைக்காதீங்க மேடம், என் மனசுல சொல்லணும்னு தோணுச்சு, அதனாலதான் சொன்னேன். இவன் வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான் போல இருக்கே. தேவையில்லாம உண்மையை சொல்லிட்டானா? பார்வதியோட உருவம் ரொம்ப இயல்பா நேச்சுரலா இருக்கும். அதனாலதான் சாதாரண மக்களுக்கு பார்வதி அவங்கள ஒருத்தரா தெரிஞ்சாங்க. ஆட்ல பார்வதி சொல்றது உண்மைதான் மக்களுக்கு நம்பிக்கை வந்தது. அதனாலதான் ப்ராடக்டும் வாங்கினாங்க. நமக்கு சேல்ஸ் நல்லா இருந்துச்சு. இப்போ பிராண்ட் அம்பாசிடர் பார்வதி போட்டோவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நந்தினி மேடத்தோட போட்டோ வச்சா நமக்கு சேல்ஸ் குறைஞ்சிடும், பிசினஸ் டவுன் ஆயிடும். அதுக்காக நந்தினி மேடம்
பிராண்ட் அம்பாசிடருக்கு பொருத்தமானவங்க இல்லைன்னு நான் சொல்லல. இப்ப எடுத்திருக்க முடிவு பொருத்தமா இல்ல. ஷட் அப். I will kill you, stupid. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க? ஏய், தொலைச்சிடுவேன், தொலைச்சு. கண்ணு ஐயோ அந்த கண்ணு ஐயோ, பார்வதியோட கண்ணுதாங்கிற உண்மையை சொல்லிடுவான் போல இருக்கே. இவனை எப்படி ஆஃப் பண்றது? சொல்லுங்க ரகு, அந்த கண்ணை பத்தி எதுவும் சொல்ல வந்தீங்களா? அது வந்து சொல்லுங்க. அது வந்து வந்து அது வந்து ரகு, என்ன என்ன சொல்ல போற நீ இப்போ? அ, அது பிசினஸ்ல ஆதிக்கும் அக்காவுக்கும் தெரியாதது உனக்கு தெரிஞ்சிருமா? வந்தம்மா போட்டோ எடுத்தமா போனமான்னு இல்லாம பெரிய எடுத்த விவகாரத்துல எல்லாம் நீ எதுக்கு தலையில உழைக்கிற? இங்க பாரு ரகு, நான் உமாவுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அக்கா கிட்ட பேசி உனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்திருக்கேன். உன்னோட அதிக பிரசங்கித்தனத்தால அதை தேவையில்லாம கெடுத்துக்காத. புரிஞ்சு நடந்துக்கோ. ரகு, இது உனக்கு லாஸ்ட் வார்னிங். பி கேர்ஃபுல். சாரி மேடம். பார்வதி, அம்மா, இந்த வீட்டு மூத்த மருமக போட்டுக்கிற நகையெல்லாம் நந்தினிக்கு போட்டு ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. போ நந்தினி. சரிங்க அத்தை. நீங்க எனக்காக இந்த லோகோவை விட்டு கொடுக்க மாட்டீங்களா? இங்கே பாரு நந்தினி, சென்டிமெண்ட்காக எதை வேணால் விட்டு கொடுக்கலாம். ஆனால் எதுக்காக சென்டிமெண்ட்டை விட்டு கொடுக்க முடியாது. அம்மா, கோவில்ல இருக்கிற அம்மன் எல்லா நகையும் போட்டு ஜொலிக்கிற மாதிரி ரொம்ப அழகா இருக்கீங்க. எல்லாம் சரியா இருக்கான்னு நீங்க ஒரு தடவை பாத்துக்கோங்க.
கண்ணுக்கு மை வச்சிருக்கியா பார்வதி? ஆமாம்மா, மை வச்சா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். அது மட்டும் இல்ல, பாக்குறதுக்கும் கண்ணு அழகா இருக்கும். கண்ணுக்கு குளிர்ச்சியா? பார்க்கறதுக்கு அழகா இருக்குமா? உன் கண்ணு அப்படி இருக்க கூடாதுடி. இப்ப பாரு உன் கண்ணு என்ன பாடுபடுதுன்னு. பார்வதி, அந்த நகைப்பெட்டியை எடுத்து கீழே வை. சரிங்கம்மா.